அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார் மொத்தம் 3 அப்ளிகேஷன் இருக்கு சார். எப்படி சார்? எதுக்கும் எவ்வளோ காஸ்ட் இருக்கும்? என்ன மாதிரியான ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேங்க. முதல்ல என்ன அப்படின்னா, அதாவது ஃபீஸஸ் ஃபார் சரண்டர் சீட்ஸ், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை பாளையங்கோட்டை. அதன் பிறகு கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் இன் பிரைவேட் ஃபினான்சியல் ஃபினான்ஷியல் காலேஜஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு செப்பரேட் கேட்டகரி. ஸோ போன வருஷம் இந்த கேட்டகரி அப்ளிகேஷன் தான் ஜின்னு இருந்துச்சு. ஸோ பழைய வருஷத்தை விட்டுருவோம். ஸோ இது ஒரு தனி அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் இதில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு அந்த ஏரோ மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த கோட்டாக்கு போகுங்க. ஸோ இதில் எவ்வளோ ரூபாய் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, முதல்ல நம்ம உள்ள என்ட்ரான பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றது ஓபிசி ஓசி பிசி எஃபிசி ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸும், அப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்றவங்களுக்கு 500 கட்டுற மாதிரி இருக்குங்க. கூடவே வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து கட்ட வேண்டிய தேவையில்லை. அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து less than 2.5 lakhs இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒரு இருக்குது. அவங்களுக்கு 100 ருபீஸ் ஃபீஸ் வரும். அது எஸ்சி எஸ்டிஏ உங்களுக்கு 100 ருபீஸ் தான் ஃபீஸ் வரும். அதன் பிறகு ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க. அதாவது பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் இந்த அந்த 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டியது வெறும் 500 அல்லது 100 இவ்வளோ தான் விஷயம் இருக்கும். அப்புறம் ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது சாய்ஸ் ஃபில்லிங்னு ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் சம்மந்தமான சீட்ஸ்களுக்கு. அதன் பிறகு டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது வந்து கவர்மெண்ட் காலேஜ் பாளையங்கோட்டைக்கும் சென்னைக்கும் 5000. இதே வந்து அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ ஃபார் ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதில் 5,000ன்றது சாய்ஸ் ஃபில்லிங்கில் கட்டுற மாதிரி இருக்கும். மீதம் உள்ள 5,000 அப்படின்றது உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆன பிறகு நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க இல்லையா, எடுத்த பிறகு செலக்ட் ஆன பிறகு அப்போ ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்குவோம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவோம் ஆன்லைன்லேயே. அப்போ ஒரு 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வாங்குறாங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் less than 2.5 lakhs நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யாருக்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ். அந்த ஃபீஸ் கவுன்சிலிங்கான ஃபீஸ். ஸோ நம்ம எவ்வளோ கட்டணும் என்ன மாதிரின்னு ரெடி ஆகிக்கலாம் இல்லையா. ஸோ அதன் பிறகு சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டால், அப்ளிகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 and 5ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்றது ஒரு 1000 கட்டுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ மட்டும்தான், ரைட்டா. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்கு மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு உள்ளே போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு 1000 ருபீஸ் பே பண்ணி உள்ளே போவீங்க. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கும். அதன் பிறகு அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ அப்படின்றது 25,000 கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 25,000ல் நீங்கள் 10,000 அப்படின்றது சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ கட்டுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங்னா முதல்ல அப்ளிகேஷன் போட்டுருவோம். அப்ளிகேஷன் போட்ட பிறகு அவங்க திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. சரி, கவுன்சிலிங் நடப்போகுது, உங்களுக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு காலேஜ் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு காலேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கிடச்சிருச்சு, அப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து தான் உங்களுக்கு 25,000 அப்படின்ற அமௌண்ட்டாக வரும். ஸோ இதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள ஃபீஸுங்க. அதன் பிறகு ஃபீஸ் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் ஆல் இண்டியா கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஏன் சார் இதில் ஆல் இண்டியா கோட்டா இன் கவர்மெண்ட் காலேஜஸ் வரலன்னு கேட்டால், இந்த கவர்மெண்ட் காலேஜ் தான் ஏஐசிசியில் 15% சீட் வந்து நடக்கும். அது நான் அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் ஆன்லைன் 1000 ருபீஸ் கட்டி வயல் அப்ளை பண்ணிடுவீங்க. அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ ஒரு 1000 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது 25,000 டோட்டலாக சொல்கிறான். அந்த 25,000ல் நீங்கள் 10,000 வந்து கவுன்சிலிங் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ கட்டுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு 15,000 அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணுற சமயத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். இதே வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 2.5 lakhs கீழே இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பிட்டா தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியதில்லை, ஃப்ரீ அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே
இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணிடுங்க. ஸோ இது வெரி வெரி எசென்சியல். ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ மூலமே தெரிவித்துக்